இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. 7 நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய ஒரு கிளப்ல விளையாடுறதுக்கு ப்ராப்பரான ஃபுட்பால் கூட இல்லைங்கிறத நினைச்சா ரொம்பவே வருத்தமா இருக்கு. பால் எங்கள்கிட்ட சுத்தமா இல்லை. ஒரு நல்ல பால்னா ஒரு 3 பால் தான் இருக்கும். லாஸ்ட் இயர் 2 நேஷனல்ஸ் விளாண்டுருக்கா, HFI ஜூனியர் நேஷனல்ஸ் விளாண்டுருக்கா, சிஎம் டிராஃபி விளாண்டுருக்கா ஸ்கூல் டீம் தான். இப்போ 12th படிக்கிறா. பாத்தீங்களா, அது மன்னார்குடின்றது ஒரு சின்ன கிராமம். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்காண்டி விளையாடுன அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்க டேலண்ட் இல்லாம இல்லை, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையால அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட டேலண்ட் வெளியே வராமல் இருக்கு. ஸோ நாங்கள் அந்த கோச்சில் பேசியிருந்தோம், நம்ம இந்த உங்களில் ஒருவன் திட்டத்தின் மூலமாக மாதமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம நண்பர்கள், நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் ஹெல்ப் மூலியமாக நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 பால் 6 பூட்டு அது எல்லாமே கேர்ள்ஸ்னால நம்ம சைடில் இருந்து நம்ம பால் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஷார்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பெரிய மனசை பண்ணி ஒரு 8 ஷார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த நேஷனல் விளையாண்ட பிளேயர்ஸில் இப்போயும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அங்கே எங்கே போய்கிட்டு இருக்காங்க. யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ தமிழ்நாடு அசோசியேஷனை மாற்ற முடியும், தமிழ்நாடு டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் எங்கேயோ இருக்கிற சின்ன கஷ்டப்படுற குழந்தைங்களோட ஒரு கனவை நம்மளால் தொடர வைக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன நண்பர்களே, நம்ம அடுத்த மாதம் வேறு ஒரு டீமோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.